இந்த படத்துக்கு நமக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தோம். ஏன்னா, இத்தன வருஷம் கழிச்சு சூர்யா அண்ணன் வந்து தியேட்டருக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸ்பெக்டேஷனோட அடிச்சு புடிச்சு தியேட்டர்ல ஓடுனா, அதே வேகத்துல அடிச்சு புடிச்சு வெளியில ஓட விட்டானுங்க இந்த படத்த வச்சு. டீசெண்டா போ, கத்தாத கத்தாத, அண்ணன் கத்துறா டேய், இந்தடா ஓடாத, டீசெண்டா போ, காட்டி குத்துறாத, ஓடாத, டீசெண்டா போ, காட்டி குத்துறாத, இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா, ஓடாத சொன்னா கேளு. இப்ப இந்த படத்தோட கதைக்கு வருவோம். ஹீரோ வந்து ஆர்மிக்கு போறதே தன்னோட ஆம்பிஷனா வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு ஹீரோயின் லவ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் ஆர்மிக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிக்கு போறாரு. சரி அப்புறமே கல்யாணம் பண்ணி குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ எப்படா வருவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அவர் இறந்து உடம்ப தூக்கிட்டு வராங்க. அத பார்த்து ஹீரோயின் வந்துட்டு மனசுல ரொம்ப இறுகி அழுக முடியாம அழுகுறாங்க. லாஸ்ட்டா வந்துட்டு இவரோட அந்த வீர தீர செயல பாராட்டி நம்ம நாட்டு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயினுக்கு ஒரு மெடல் குடுக்குறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. அமரன் படத்த சொன்ன மாரி இருக்கு. அதாவது எந்த கதை நல்லா இருக்கோ அது நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துருது. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சரி படத்துல அப்படி என்னதான்ப்பா ஸ்டோரி எல்லாம் இந்த கழுவு கழுவி ஊத்துறாங்கன்னு கேக்குறீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன்.